கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க. தன்னோட புருஷனை வீட்டு வேலையை செஞ்சதுனால சந்திரகலா ஒரு அதிகாரியை வர வச்சு அவங்களுக்கு சொந்தமாக இருக்கிற கோயிலில் ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோயில் யார் பேரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபிராமி பேரில் தான் இருக்குது. அவங்க இப்போ இல்லைங்கிறனால அபிராமியோட வாரிசு பேரில் சொத்தை எழுதி வைக்கணும், இல்லாட்டி இந்த கோயில் எங்களுக்கு சொந்தங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்த நம்ம பரமேஸ்வரி பாட்டி கார்த்திகிட்ட சொன்னோன்னே, என்ன மாப்பிள்ள பண்ண போறீங்க? வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் பார்த்தா புதுசு புதுசா தினுசு தினுசா நமக்குன்னு வருது. சந்திரகலா தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு மயில் வாகனம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். புதுசு புதுசா பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. சகல இந்த இதெல்லாம் பார்த்துப்பாப்புல அப்படின்னு சொல்லும்போது, மாமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லான் இருக்கேன். நான் இந்த விஷயத்துல பொய் சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கு தப்பு பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. எப்போதும் போல் நான் பேரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கையெழுத்து போட்டு வர்றது ஒன்றும் ஒரு புதிய விஷயம்லாம் இல்லை. ஈஸியாக சமாளிச்சிருவேன். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவு நிச்சயம் சந்திரகலா அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க சாமுண்டேஸ்வரியை. அதனால நான் மாட்டிப்பண்ணலாம் சொல்லலை. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த அளவு மட்டும் நான் பொய் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். அம்மாவோட வாரிசாக இருக்கிறேன்னா எப்படி இருந்தாலும் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சந்திரகலாவை பார்த்து எனக்கு பயம்லாம் இல்லை. நான் அத்தைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன். நான் அபிராமியோட வாரிசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கையெழுத்து போடலான் இருக்கேன். நிச்சயம் நம்மளாம் இந்த விஷயத்த சொல்லிட்டா அத்தை நல்லபடியாக புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மாப்பிள்ளை சாமுண்டேஸ்வரியை பற்றி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அவள் புரிஞ்சிக்கக்கூடிய ஆளே கிடையாது. அவள் வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறவ. தலைகீழாக மாற்றிடுவா எல்லாத்தையும். இத்தனை நாளாக நீங்கள் தான் எது செஞ்சாலும் கரெக்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தவ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவள் என்னென்னலாம் சொல்லுவான்னு நல்லாவே தெரியும். குடும்பத்தை கெடுக்க வந்தவனே நீ தான், உனக்கும் என் பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லைன்னு என்னென்னமோ சொல்லுவா. இதெல்லாம் தெரியணுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, மாமா சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது சகலை. என்ன சகலை, நீங்களே இப்படியெல்லாம் முடிவு எடுக்கலாமான்னு சொல்லி கார்த்திக்கு நம்ம மயில் வாகனம் புரிய வைக்க பார்க்குறாங்க. இன்னமும் எவ்வளோ நாளைக்கு தான் ஓடி ஓடி ஒளிய சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. கடைசி வரைக்கும் சாமுண்டேஸ்வரிக்கு எதுக்குமே தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்ல வரீங்களா? அப்படி ஒன்றும் சொல்ல. இந்த மாதிரி நேரத்தில் அத்தைக்கு நம்ம பக்கபலமாக இருக்கணும். அத்தை இப்போ மிகப்பெரிய இடத்துல வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து நிர்வாகம் எல்லாமே நல்ல விதமாக சொல்லியாச்சு. சந்திரகலா தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் ஏமாற்ற போகிறோம்? ஒரு 8 மாதமாக நான் அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். அதுவும் ரேவதி கழுத்தில் தாலி கட்டியே 6 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. என்னால் இந்த விஷயத்த இப்போதைக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்களா கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நானாக சொல்கிறது தான் நல்லது. தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல மாமா, பார்த்துக்கலாம். சகல இவ்வளோ தூரம் ஆணித்தனமாக முடிவெடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சகல கண்டிப்பாக சிவனாண்டி கை ஓங்கிடும். சந்திரகலா ஓவராக பர்ஃபார்ம் பண்ணுவா. அதையும் நான் இப்பயே சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்குறதும் ஈஸியாகிடும். அது மட்டும் இல்லாமல் நிச்சயம் அத்தை என் பக்கத்தில் நிற்பாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க பக்கத்துலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அத்தை சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி என் பக்கத்துக்கு ஆதரவாக நிற்பாங்க. அது மாதிரிலாம் நின்னா சாமுண்டேஸ்வரி என்ன முடிவெடுப்பானேன்னு தெரியல. அவள் கொஞ்சம் இடக்க முடக்காமல் முடிவெடுத்துருவா. நீங்கள் சொல்கிறது புரியுது மாமா, பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அருணுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அருணுக்கு ஃபோன் அடித்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆனந்தையும் அருண் நீங்கள் 2 பேரும் வந்துடுங்க. இங்கே நிறையா வேலையெல்லாம் இருக்குது, பேப்பர்லலாம் கையெழுத்து போடணும், அதுவும் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி கார்த்தி நாங்கள் வந்துடுறோம், நீ எதுக்கும் கவலைப்படாத, ஆனந்தை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம அருண். ஒரு பக்கம் கார்த்தி எல்லாத்துக்கும் இன்றைக்கி நான் முடிவு கட்ட போகிறேன். சந்திரகலா யோசிச்சுட்டு இருக்காங்க. டேய் எப்படி இருந்தாலும் பொய் சொல்லிட்டு ஏத்தனை வாட்டி உள்ளேயும் வெளியும் ஆட்டம் ஆடி இருக்க. இந்த வாட்டி நீ எப்படா மாட்டாமல் இருப்ப? அவங்க கோயில் வாசலில் வச்சு தாண்டா உனக்கு எல்லா உரிமையும் கொடுக்க போகிறாங்க. அந்த உரிமையை நீ வேணான்னு சொல்ல முடியாது. இதை எங்கள் அக்கா முன்ன நின்று பார்க்க போகிறாங்க. அதையும் உன்னால் மாற்ற முடியாது ராசா. ராஜாவா நடிக்கிற? நீ தான் கார்த்திங்கிற விஷயத்த எல்லாருக்கும் நிரூபித்து காட்டுறேன். அதுக்கு தாண்டா நான் இங்கே இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும்போது சகல இது மாதிரிலாம் பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி மயில் வாகனம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே என்ன ஆச்சுப்பா மயில் வாகனம் ஃபோன் பண்ணுறேன்?
எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ராஜா இல்லை இனிமேட்டு ராஜாவாக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்னாச்சு? அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் பத்திரத்தில் கையெழுத்து போடுவாருன்னு சொல்லிட்டாப்புல. என்ன சொல்கிறப்பா? நீ ஏதாவது எடுத்து புரிய வைக்க வேண்டியதானே? சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டாங்க. உங்களுக்கு கூட விருந்து சாப்பாடு கூட போட்டாங்களே, அது எல்லாம் மனசில் வச்சுட்டு இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் கண்ணாமூச்சி விளையாட வேண்டியது இருக்குது? நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல. நீங்களும் சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கங்க. அத்தை வந்து கோவப்பட்டாலும் நிதானத்தோடு இருக்கணும். அத்தை கோவப்பட்டும் ராஜா இந்த வீட்டிலே இருந்தாங்கன்னா நம்ம குடும்பம் ஒற்றுமையாயிடுச்சு. இதை யாராலையும் தடுக்க முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் அத்தை வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இனிமேட்டு உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறது எல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான். பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நான் சாமிக்கிட்ட காசு வச்சு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. முருகா, என்ன சோதனை முருகா! ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனையும் பின்னாடியே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கே. அவன் சின்ன பையன், அவன் எந்த விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியல. அவனுக்கு அடுக்கடுக்காக சோகத்து மேலே சோகமாக கொடுக்குறியே. இப்போ சாமுண்டீஸ்வரிக்கிட்ட அவன் சொல்ல போகிறேன்னு சொல்கிறானே, இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆனால் என் பேராண்டி எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் அசால்ட்டாக கடந்து வந்திருக்கான். அவன் ஒரு முடிவு எடுத்தானா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலும் கவலையாக தான் இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிய வரும்னா அது இந்த நாளாகவே அமைஞ்சிட்டு போட்டோம். எனக்கு சந்தோஷந்தான். எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக வந்து குடும்பத்தை சேர்த்து வை முருகா, அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதுலேருந்தே தெரியுது நம்ம கார்த்தி எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து அத்தைக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னடா நீ பேச போகிற? என்ன உனக்கு தகவல் வந்திருக்குமே, இந்த வாட்டி எப்படியெல்லாம் புதுசாக வந்து பொய் சொல்லிவிட்டு ஏமாத்தலான்னு பார்க்குறியா? சேச்சே, இந்த வேலையே இங்கே கிடையாது. அப்புறம் நானே எல்லாத்தையும் அத்தைக்கிட்ட சொல்ல போகிறேன். டே, இதெல்லாம் வேறு யாராவது காதில் பூ வச்சுக்கிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. எல்லா விஷயத்தையும் நீ சொல்ல போறியா? அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் உங்களை மாதிரிலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். நான் முன்னாடியே வந்து சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த 8-10 மாதமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, நம்மளை சுற்றி வந்து எல்லாமே வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்குமேனு. இந்த நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நான் கோயிலுக்கே போக போகிறேன். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டோம். நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு சிவனாண்டியோட சேர்ந்து வாழணும்னு ஆசை. ஆனால் உங்கள் அக்கா குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நான்லாம் அப்படியெல்லாம் இல்லை, நன்மைக்காக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஏன் உங்கள் அக்கா கிட்டே எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்னொன்னே, அச்சச்சோ இவனா சொன்னானா அக்காவுக்கு வந்து பெரிய மனசு மாதிரி இப்போ கார்த்தியை ஏற்றுக்கணுங்கிற மாதிரி கூட தோணலாம். அதே மாதிரி கார்த்தியும் ஏற்றுக்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா 2 குடும்பம் ஒத்துமையாயிடுமே. நம்மளா வந்து கண்டுபிடிச்சி சொன்னால் தானே நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.